என்னடா எதுவுமே பேச மாட்டேன்டானே அப்படின்னு பாக்குறீங்களா? நான் பேசுறதுக்கு முன்னாடி அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோலாம் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. போடுங்க போடுப்பா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்னடா இது நாய் பீப்பா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து 2 செக்மெண்ட்டாக இருக்குது. ஒன்று இன்ஃப்ளூயன்சர், அதை பற்றி பார்க்கணும். செகண்ட் என்னன்ட்டு நான் சொல்கிறேன், போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ளார போயிடலாமா? இன்ஃப்ளூயன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறவங்களாம் இருக்காங்க, யூடியூப்ல போடுறவங்களாம் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் போடுறவங்க வந்து சில கேட்டகரி வைஸில் இருக்காங்க. இந்த கேட்டகரிஸ் என்னன்னா, இப்போ ஃபுட் பிளாக்ஸ் போடுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணுறவங்க, அதை பற்றி நான் அதுக்கு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுறவங்க, பப்ளிக் கக்கூஸ்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் பண்ண மாட்டேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நான் போயிட்டு இப்போ உடனே பிரியாணி வேணும். இங்கேயாச்சும் பரவாயில்ல, நார்மலா தான் இருக்குது. இன்னும் அதர் ஸ்டேட்லாம் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அதர் ஸ்டேட்லாம் அவன் கமெண்ட் சொல்றது எதுவும் பண்றான், இன்னும் பாத்ரூம்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றான். எப்படிதான் அப்படி போடுறான்னு தெரியல. என்னென்ன கருமத்தையெல்லாம் சாப்பிட்டு வீடியோ போடுறான். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல ஒரு சின்ன பையன் தான் கமெண்ட்ஸ்ல சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த பையன் வந்து கமெண்ட் சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். தயிர்ல வந்து மிளகா பொடி கலந்து மூஞ்சில போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பண்றான். இன்னும் என்னமோ பண்றான். கமெண்ட்ஸ்ல சொல்றது எல்லாத்தையும் பண்றான்றான். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல யார் போடுறாங்கன்னு தெரியல. இதுல அவங்களுக்கு சப்போர்ட் வேற, அவங்க வீட்டுல வேற சப்போர்ட் பண்றாங்க. இதை அதுவும் இல்லாம அவன் ப்ரொமோஷன் வேற பண்றான், ஆட்ஸ், அந்த ஆப்ஸ் எல்லாம். இதெல்லாம் எப்படி அவங்க வீட்லயே அதை ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. அந்த பையன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா அப்படின்னு தெரியல. இப்ப நார்மலா சொல்றதை பண்றான். இப்ப வேற ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணலாமே ரிஸ்க் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டிலே சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு தெரியல. இது இங்கேயோ போயிட்டு இருக்குது. இதே மாதிரி தான் நிறைய சேனலில் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு ஒருத்தன் எல்லாரும் யூஸ் பண்ணுற ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிவ் அவே ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அது ஒரு ஃபோனை வந்து கிவ் அவே கொடுக்குறாங்க. சும்மா ஃபாலோ மட்டும் இவர் பேஜும் ஃபாலோ பண்ணும், கொலாபில் இன்னொருத்தர் பேஜ் போட்டுருக்காங்க, அவரையும் ஃபாலோ பண்ணால் கிவ் அவே கொடுத்துருவாங்க ஐஃபோன். எப்படி இது? அந்த வீடியோ முடியும் போது சொல்கிறான், இந்த வீடியோ ஃபாலோ பண்ணால் மட்டும் பார்த்தா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்காங்களாம். அந்த 2 வீடியோலையும் ஃபாலோ பண்ணிடுறதுன்னு கொடுக்குறாங்க. இது கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எந்த கிவ்வேவுமே எனக்கு எந்த ஞாபகம் இல்லை. கொடுத்த மாதிரியும் தெரியல, யார் வின் பண்ணாங்கன்னு தெரியல. நானும் பைத்தியார் மாதிரி இந்த டெக் சேனல்லாம் சொல்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டு, ஸ்டோரி போட்டு 5 பேரை டேக் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியுது அவங்களுடைய ஃபாலோவர்ஸை ஏற்றுறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்ட்டு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது அதே மாதிரி தான் சைக்கிள் கிவ்வேன்னு ஒன்று சொன்னான். யாருக்கு தந்தானா தரல, அதுக்கு ஒரு வீடியோ போடல. பார்க்குற ஆடியன்ஸ் எதுக்கு ஏமாற்றணும்? கிவ்வேன்னு சொல்லி ஃபாலோவர்ஸ் ஏற்றுங்க. அவன் ஃபேமிலிஸு இங்கே தான் ஃபேமிலிஸ் எல்லாம் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், இங்க இல்லைனா அப்பதான் செத்துருவேன் அப்படின்றான். செத்துருவேன் சார் அப்படின்றான். ஃபேமிலிஸ் இல்லைனா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நீங்க தான் எல்லாம், ஆடியன்ஸ் நீங்க தான், உங்களால தான் நான் எல்லாம் அப்படின்றான். அந்த ஆடியன்ஸை வந்து ஏமாத்துறாங்களே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக தான் போகுது. அதனால இது எப்படின்னு தெரியல. அடுத்த செக்மெண்ட் வந்து வாட் இஃப், ஒரு வேலை இருக்குமோ. இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறது என்ன, இப்போ டெக் பாஸ் விசஸ் டெக் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சித் ஃப்ரீக்வன்சின்றவங்க ஒரு 1.5 ஹவருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா போய் தெரிஞ்சுங்க. ஏன்னா அது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒரு டெக் சேனலில் வந்து எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க வியூஸை. நான் ஏன் போய் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டெக் சேனல்ஸ் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, சித் ஃப்ரீக்வன்சின்ற சேனலில் ஒரு 1.5 ஹவருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்தப்பறம் தான் தெரியுது டெக் சேனல்ஸ்லாம் நம்மளை வந்து எப்படி ஏமாத்துறாங்கன்ட்டு. ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடுச்சு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னு வைங்க. அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன்னு வாங்குறோன்னு வைங்க. நம்ம ஃபோன் வாங்கினா முதல்ல என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு ரிவ்யூ தான் பார்ப்போம். அந்த ரிவ்யூ வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டெக் சேனல் தான் பார்ப்போம். அதை வச்சுட்டு அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸே நடக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபோனை ரிவ்யூ பார்க்கணுன்னு வைங்க. ஒரு நல்லா இருக்கிற ஃபோனை வந்து அவங்க நல்லா இல்லைன்னு, ஒரு நல்லா இல்லாத ஃபோனை நல்லா இருக்குன்னு ரிவ்யூ போட்டு நம்மளை நம்ப வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை வாங்கவும் வைக்கவே முடியும் அவங்களால. மோஸ்ட் ஆஃப் சேனல் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் தான் போடுறாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்பெனி, அந்த இப்போ ஒரு ஃபோன் கம்பெனிலாம் இருக்குன்னு வைங்க, அவங்க வந்து இவங்ககிட்ட ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு வீடியோவா அப்படியே கன்வெர்ட் பண்ணி இவங்க ஒரு வீடியோவா போட்டுருவாங்க. சாம்சங் கேலக்ஸி S10 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் 5G ஃபோன் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னையா சொல்ற? அதையே நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபோனை வாங்கிடுறோம். இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், சரி இவங்களே சொல்கிறாங்களே அப்போ இது கரெக்டாக தான் சொல்லி நம்ம ஒரு ஃபோனே வாங்கிடுறோம். சரி ப்ரோ, நீ சொன்னதுக்கும் வாட் இஃப்ன்ற செக்மெண்ட்டுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னா, இருக்கு சம்மந்தம் இருக்கு.
நான் ஸ்டார்டிங்கே சொன்னல சித் பில்கின்சின்றவங்க ஒரு 1.5 hour வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பக்கம் மட்டும் நான் பேச மாட்டேன், பயாஸ்டாக இருக்க மாட்டேன், 2 சைடுமும் எனக்கு கரெக்டோ அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டெக் பாஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க கூட அந்த டெக் பாஸ்ல இருக்கவங்க கூட பேசின கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஆடியோ போட்டிருப்பாங்க, சேட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு பக்கம் பேசுனது மட்டுமே போட்டிருப்பாங்க. டெக் சூப்பர் பேர் கூட டெக் சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசுனது ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்க. When you talk about his family, you're talking about my family. அவர்கிட்ட பேசினாங்களா பேசலையா 2 பக்கமும் போட்டிருக்கணும்ல, போடுறாங்களா ஒரு பக்கம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டெக் பாஸ்ல அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. டெக் சூப்பர் ஸ்டார்ட்ட இருந்து பேசினது எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சைடு வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்ற மட்டுமே போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து கேட்கலையா இல்லை அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியலையா அப்படின்னு ஒன்றுமே தெரியல. அப்படி இல்லைன்னா டெக் பாஸே வந்து காசு கொடுத்து டெக் சூப்பர் ஸ்டாரை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி போட்டாங்களா அப்படின்னு தெரியல. இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, அவங்க போட்டாங்களா 1.5 மணி நேரம் வீடியோ, அதுலேயே வந்து ஒரு ப்ரூஃப் ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் என்னன்னா A2D தெரியுங்களா உங்களுக்கு, அந்த A2D வந்து இவங்க ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஏதோ பேசி அதுக்கு இவங்க 3 பேருமே அவனை முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்க. எப்படின்னா இவங்க ஃபேக்கா ஒரு இன்ஃபர்மேஷனை ரெடி பண்ணி அவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பீப்புள்கிட்ட வந்து ஃபேக்டை சொல்றதுன்னு ஆயிடுச்சு. நீங்க கரெக்டாக சொல்றேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அப்போ 2 சைடுமே கேட்டு சொல்லணும்ல, அதுதானே கரெக்டு. ஏன்னா நீங்க போட்ட வீடியோவில் வந்து ஒரு சைடு மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கும் போது நாங்கள் என்ன நினைப்போம், அந்த மாதிரி தான் நினைப்போம், காசு வாங்கிட்டாங்க அந்த மாதிரி தான் நினைப்போம். ஸோ 2 சைடுமே என்ன கரெக்ட் அப்படின்றத பார்த்து சொல்லுங்க. சரி, நீங்க சார் டெக் சூப்பர் ஸ்டாருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க, அவர் ஃபேனா? ஒரு புண்ணு இல்லை. அந்த 1.5 hour வீடியோ நான் பார்க்கும்போது கிளாரிட்டி கிடைச்சிச்சு. டெக் கம்யூனிட்டியில் வந்து என்னென்ன நடக்குது, நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி கிடைச்சி, அதோட இந்த கேள்வியும் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து கேட்கணும்ல, அதனால கேட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னன்ட்டு ஒரு அதில் போட்டு விடுங்க, கமெண்ட் ஏதாவது பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறுபடியும் ஒரு வீடியோ பார்ப்போம். பாய்.